தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் சுந்தரகாண்டத்தோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். போன காணொளியில் அனுமர் கடல் தாவும் பொழுது அவருக்கு எதிர ஒரு தடை வந்தது அப்படின்னு நாம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். அனுமர் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி கொண்டு தாவி போகிறாரு கடல் மேலே. அதாவது இப்போ நம்மெல்லாம் தண்ணீரில் நீந்துறவங்க மனிதர்களை பார்த்தோம்னா கைகளைத்தானே முன்னாடி தள்ளிட்டு மாற்றி மாற்றி நீந்துறதை பார்ப்போம். அது மாதிரி காற்று கடலில் அவர் நீந்தி போகிற அந்த காட்சி, அவர் வாயுவின் மைந்தன் இல்லையா, அவருடைய தந்தையே அவரை குழந்தையை போல தாலாட்டி கூட கொண்டு செல்லக்கூடிய வலிமை வாய்ந்தவர். அப்படிப்பட்ட அனுமர் இந்த கடலின் மேலே கைகளை நீட்டி போகிற காட்சியை கம்பர் எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னு நாம் பார்க்கலாம். கம்பர் சொல்கிறாரு, அவருடைய 2 கைகளும் வலிமை வாய்ந்த கைகளாக இருக்குது. அதுவும் ஒரே மாதிரியாக தோற்றம் உடையதாக அது இருக்கிறது, வேகம் உடையதாகவும் இருக்குது. அந்த கைகள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு புறம் நல்ல ஒழுக்கம் நிறைந்த நற்குணம் நிறைந்த ராமரை போலவும், இன்னொரு புறம் அவருடைய உயிர் தம்பியாகிய லக்ஷ்மணனை போலவும் இருக்கிறதாம். அவங்க 2 பேரும் அவருக்கு 2 புறத்திலும் பாதுகாவலர்கள் போல முன்னே செல்லுவது போல அந்த கைகள் தோற்றமளிக்குது அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அப்படி தாவிக்கொண்டு செல்லுகிற அனுமருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தடையாக மைனாக மலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை, ஆகாயம் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. அந்த மலை, அந்த மலையை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னா, அது பார்க்கடலிலிருந்து எழும்புகிற ஐராவதம் அப்படிங்கிற ஒரு யானை இருக்கிறது இல்லையா. பொதுவாக இந்த திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லப்படுற திசை யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை திசைகளுக்கு காவல் இருக்குமா. இந்த ஐராவதமானது கிழக்கு திசையில் காவல் இருக்கக்கூடியது. அது பார்க்கடலிலிருந்து எழுந்த காட்சி தோன்றுமாறு காட்சியளித்தது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை அனுமர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் 1000 சிகரங்கள் இருக்குது. அந்த 1000 சிகரங்களும் பொன்மயமாக இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, பொன்முடி அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். பொன்முடி என்பது கிரீடம் அப்படின்னு நம்ம சொல்லணும். 1000 கிரீடங்கள் காட்சியளிப்பதை போல, 1000 கிரீடங்கள் உள்ள தலைகள் காட்சியளிப்பதை போல அந்த மலை காட்சியளிக்கிறது. அந்த மலையில் உள்ள ஓயா அருவி திரள் அப்படின்னு கம்பருடைய வார்த்தையில் சொல்லணும்னா, வற்றாத அருவிகளுடைய கூட்டம். அதிலிருந்து அருவிகள் நிறைய வந்துட்டே இருக்குது. அந்த அருவிகள் எல்லாம் எப்படி காட்சி அளிக்கிறதுனா, ஒரு உத்தரியம் போல, அதாவது மேலாடை போர்த்தியது போல காட்சி அளிக்கிறதாம். அது எப்படி இருக்குதுன்னா, கொடியவர்களை அழிப்பதற்காக, அவர்களால் ஏற்படுகிற தீமையை அழிப்பதற்காக திருமாலானவர் மகரக்கடலில் இருந்து, மகரம்னா பெரிய மீன்கள், சுறா அப்படின்னு வைத்து கொள்ளலாம், அந்த மகரக்கடலில் இருந்து திருமால் எழுந்து வந்ததை போல அப்படியே 1000 தலைகளோட, கிரீடம் சூட்டப்பட்ட தலைகளோடும் உத்தரியத்தோடும் எழுந்து வந்ததை போல அந்த மலை காட்சி அளிக்கிறதாம். இதெல்லாமே கம்பருடைய வார்த்தைகளாக இருந்தாலும் இது அனுமருடைய எண்ண ஓட்டம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அனுமர் போகிற வழியில் அந்த மலை தோன்றுகிறது. அவர் மனதுக்குள்ள இந்த மலையை பற்றின நினைவுகள் ஓடுகிறது இல்லையா. அதுதான் இந்த கற்பனையும் உதாரணங்களும் கம்பர் வாயிலாக நமக்கு புலப்படுகின்றன அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ அவர் அந்த மலையை பார்க்குறாரு அனுமர். அது எப்படி இருக்குதுன்னா, திருப்பார்கடலை கடையும் போது மந்தரமலை அப்படின்ற ஒரு மலையை அவங்க மத்தாக பயன்படுத்தினாங்க, தேவர்களும் அசுரர்களும். அந்த மந்தரமலை கடையும் பொழுது அடியில் தட்டுப்படாமல் இருக்கணும் இல்லையா, அப்போ கடைய முடியாது. அதனால் திருமாலானவர் அதற்கு அடியில் ஆமை உருவம் கொண்டு அந்த மலையை ஏந்தி இருக்கிறார். அப்படி எழும்புகிற மந்தரமலையை போல இந்த மைனாகமலை காட்சியளிக்கிறதாம். மேலும் அதை பார்க்கும் பொழுது எப்படின்னா, 2 பக்கங்களும் வெட்ட முடியாத சிறகுகளை உடைய கழுகு அரசனை போலவும் காட்சியளிக்கிறதாம். இந்த மலைக்கு ஏன் சிறகுகள் போல அப்படிங்கிற வர்ணனை வந்ததுங்கிறத நாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மலையை பார்த்து கொண்டு நினைக்கிறாரு அனுமர், அது பொன்மயமாக வேறு இருக்கிறது இல்லையா. அப்போ அவருக்கு இன்னொன்று தோன்றுகிறது. அதாவது ஆதியும் அந்தமும் ஆன இறைவன், அதாவது பரம்பொருள், அவரை படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழிலையும் செய்யக்கூடிய பிரம்மதேவனை ஒரு பொன் முட்டையில்
கடலில் படைத்தாராம். அந்த பொன் முட்டையை போல இந்த மைனாகமலை காட்சியளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த பொன் முட்டையிலிருந்து வெளிப்பட்ட பிரம்மன் என்னை படைத்த அந்த என்னுடைய தந்தையை, இறைவனை நான் காணாமல் வரமாட்டேன்னு அந்த கடலுக்குள்ளர மூழ்கி அதிலிருந்து தவம் செய்து வெளிப்பட்ட மாதிரியும் காட்சியளிக்கிறதாம். அதாவது பிரம்மதேவன் எப்படி வெளிப்பட்டாரோ அதை போலவும் இந்த மைனாகமலை காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதோட கூட எப்படின்னா, ஒரு பூவால் ஒரு இடையூறு ஏற்பட்டது இந்திரனுக்கு. அது ஒரு சின்ன கதை. அதை அடுத்த பாடல்ல கம்பர் சொல்றாரு. அது என்னன்னா, துர்வாச முனிவர் அவருடைய கோபம் உலக பிரசித்தி பெற்றது. அவர் கோபத்துக்கு எல்லோரும் அஞ்சுவாங்க. அப்படிப்பட்ட துர்வாசர் ஒரு சமயம் கைலாய மலைக்கு போறாரு. அப்படி போகும் பொழுது அம்பிகையின் பாதங்களில் வைத்து வழிபட்ட ஒரு மலர் அவருக்கு கிடைக்குது. அந்த மலர் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த மலர். அது இருக்கிறவங்க கிட்ட சகல ஐஸ்வர்யங்களும் தங்கி இருக்கும். அப்படிப்பட்ட மலரை அவருக்கு கிடைச்ச உடனே அதை எடுத்துக்கொண்டு அவர் வராரு. அந்த சமயத்துல இந்திரன் தேவர் அசுர போர்ல அசுரர்களை வெற்றி கொண்டு அந்த வெற்றி மமதையிலையும் கர்வத்திலையும் ஐராவதத்தின் மேல ஆரோகணித்து சென்று கொண்டிருக்கிறான். அப்போ இந்திரனை எல்லோரும் வாழ்த்தி பரிசுகள் கொடுக்குறாங்க. அப்போ இவர் போறாரு, துர்வாச முனிவர். இவருக்கும் இந்திரனுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணுது. ஏன்னா அசுரர்கள் அழிக்கப்படுறது நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால இவரும் தன் கையில் இருந்த மலரை இந்திரனுக்கு பரிசளிக்கிறாரு. இந்திரனுக்கு அந்த மலருடைய சிறப்பு தெரியலை. அதனால ஏற்கனவே தலையில் ஆணவம் தலைக்கு இருந்ததுனால தன்னுடைய அங்குசத்தினால அதை அப்படியே வாங்கி யானையோட மத்தகத்தின் மேலே, தன்னுடைய ஐராவதத்தின் மத்தகத்தின் மேலே போடுறாரு. அது ஏற்கனவே நறுமணம் மிக்க மாலையா, அதில் வண்டுகள் இருக்கிறது நிறைய. அதோட குடைச்சல் தாங்க முடியாமல் இந்த யானை என்ன பண்ணுது, அதை எடுத்து தன்னுடைய காலடியின் கீழே போட்டு மிதிச்சிருது. மலர் சிதைந்து விட்டது. இவர் கண்ணு முன்னாடியே, அதாவது துர்வாசருடைய கண் முன்னாடியே இந்த நிகழ்வு நடக்குது. உடனே துர்வாசருக்கு பயங்கர கோபம் வருது. வந்துட்டு அந்த ஐராவதத்தை நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்ட, உனக்கு அறிவில்லைங்கிறது, அதனால நீ ஒரு காட்டு எருமையாக போகணும்னு ஐராவதத்தையும் சபிக்கிறாரு. இந்திரனை உன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் உன்னிடமிருந்து போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இந்திரனுடைய சகல செல்வங்களும் திருப்பார்கடல்ல போய் விழுந்தது. காமதேனு, கற்பகத்தரு முதலான பல செல்வங்களும் திருப்பார்கடல்ல விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்க்கடலை கடையும் போது ஒன்றொன்றாக வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் பொழுது வெளிக்கிளம்பிய சந்திரனை போல இந்த மைனாகமலை காட்சியளிக்கிறது அப்படின்னு கம்பருடைய வார்த்தைகளில் பார்க்கலாம். அந்த மைனாகமலை அந்த சந்திரனை போல காட்சியளிக்கிறது. இந்த மலையின் மேலே பவளக்கொடி சுற்றி இருக்குது. அதனால குங்கும நிறத்தில் இது இருக்குது. செம்பொன் நிறத்திலேயும் இருக்குது. சில இடங்களில் நீல நிற குன்று போலவும் காட்சியளிக்கிறது. இப்படி பல வண்ணங்களில் காட்சியளிக்கிற இந்த மலையில் உள்ள சிகரங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய முற்றங்களில் மகர மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுற மீன்கள் எல்லாமே தங்களுடைய பெட்டைகளோடு, அதாவது பெண் மீன்களோடு உலாவுகின்றன. எப்படின்னா, அவ்வளவு நாள் உறக்கத்தில் இருந்த அவை இந்த மலை மேலே கிளம்பி வந்த அந்த அசைவில் எழுந்து அப்படியே உலாவுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மலையின் பகுதியில் இப்போது மலை கடலுக்குள்ளே இருந்திருக்குது. அது அப்படியே மேலே கிளம்பி வரும் பொழுது கடலில் உள்ள பொருட்களோடு நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். அது எப்படி கடல் பாசியோடு அது மேலே கிளம்பி வந்திருக்குது. அதை எப்படி கம்பர் காட்சிப்படுத்துகிறாருன்னா, அந்த கடல் பாசிகளோடு இருக்கிற அந்த மலை, அந்த பாசிகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா கருவுண்ட மேகங்களைப் போல காட்சி தருகிறது. அதில் உள்ள சிப்பிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவையெல்லாம் ஓசை கொடுக்கக்கூடிய அந்த சிப்பிகளில் சில சிப்பிகள் தங்களுடைய கர்ப்பத்தில் முத்துக்களை ஏந்தி இருக்கின்றன. அதில் சில முத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. முத்துக்கள் வெளியில் வந்த அந்த சமயம் அது எப்படி காட்சி அளிக்கிறதுனா, நட்சத்திரங்களால் சூழப்பட்ட நிலவு போல அவை காட்சி அளிக்கிறதா. அதாவது சாதாரணமாக இருக்கிற மற்ற சிப்பிகளுக்கு இடையில இந்த முத்துக்களை வெளிப்படுத்திய சிப்பிகள் எல்லாமே நிலவு போலவும் பிற சிப்பிகள் நட்சத்திரம் போலவும் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது கடலுக்கு அடியில் இருந்து, அதாவது மாணிக்கங்கள் எல்லாமே
மணிகள் எல்லாம் இருக்கும். அந்த மணிகளின் ஈட்டம் அப்படின்னு கம்பருடைய வார்த்தையில் சொல்கிறாரு. மணிகளின் தொகுதிகளை எல்லாமே அள்ளி கொண்டு வந்து இந்த 1000 கைகளில் அப்படி ஏந்தி நிற்கிற மாதிரி அந்த மலை இருக்கிறதாம். அதாவது முதல்ல சொல்லுறச்ச அந்த மலைகளை வந்து சிகரங்களை எப்படி சொன்னாருன்னா அதையெல்லாம் பொன்முடிகள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போது அவை கைகளைப் போல தோற்றமளிக்கின்றது. அந்த மணிகளை அள்ளி கைகளில் ஏந்தி வெளியிலே வருகிற மாதிரி தோற்றமளிக்கிறது. இதெல்லாம் அனுமருடைய சிந்தனை ஓடுறது. அதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் இவையெல்லாம் நல்ல நல்ல ஒரு உவமைகளாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர் மிகப்பெரிய அறிஞர். அவருடைய மனசில் இந்த மலையானது நல்ல பொருட்களுக்கான உவமையாக தோன்றுவதற்கு காரணம் என்னன்னா, எப்பொழுதுமே நல்ல அறிஞர்கள் ஒரு பொருளை பார்த்து அவர்களுடைய அனுமானம் மிகவும் சரியாகவே தான் இருக்கும். அப்படின்னா இந்த மலை நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கிறத நாம் இந்த கதையில் பார்க்கலாம். இந்த மலையை பார்த்த உடனே அனுமர் என்ன செய்கிறாரு, இது நமக்கு தடையாக இருக்குது, இது சரி வராது அப்படின்னு அதை வந்து ஒரு உந்தி தள்ளுறாரு. அதுவும் எப்படி தள்ளுறாருன்னா, தலை கீழா மேலே இருக்கிற சிகரங்கள் எல்லாம் கீழே விழவும், கீழே இருக்கிற அந்த மலையின் வேர்பகுதி மேலே விழறபடியாக தள்ளி விடுறாரு. அந்த மலையானது அப்படியே தலை குப்புற கடலில் விழுது. விழுந்த உடனே அது மனசில் ஒரு சிந்தாகுலம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அப்படின்னா என்னென்னா, சிந்தையில் வருத்தம், அது மனசில் வருத்தம் ஏற்படுது. இருந்தாலும் அது மனதில் ஏற்பட்ட அன்பின் மிகுதி, அதாவது பேரன்பு உள்ள மனமாக அதுக்கு இருக்குது அனுமர் மேல. அதனால் அது அன்போட ஒரு மானிட வடிவம் எடுத்து ஓடியே வருது அனுமர் பின்னாடி. என்னுடைய தந்தையே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையானது வருகிறது. அனுமர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்போது அந்த மைனாகமலை சொல்லுகிறது, ஒரு காலத்தில் இந்த மலைகளின் சிறகுகளை எல்லாம் இந்திரன் வெட்டி எறிந்தாராம் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால. ஏன்னா அப்போது மலைகள் எல்லாம் ஆகாயத்தில் சிறகுகளோடு பறப்பது மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்ததுனால வஜ்ராயுதத்தால் எல்லா சிறகுகளையும் வெட்டுகிறாராம். அப்படி வெட்டும்போது இந்த காற்றின் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுகிற வாயு அவர் இந்த மலையை இந்த கடலிலே தள்ளி சிறகுகள் வெட்டுப்படாமல் காப்பாற்றியிருக்கிறாரு. அதனால் அவர் மேலே நான் ரொம்ப அன்பு உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த மலை சொல்லுகிறது. இப்போது நமக்கு முதல்ல 2 பக்கங்களும் வெட்ட முடியாத சிறகுகள் உடைய கருடராஜனை போல இந்த மலை இருந்தது அப்படின்னு சொன்னதற்கான அர்த்தம் புரிகிறது இல்லையா. அப்படி சொல்லிட்டு மேலும் சொல்லுகிறது என்னன்னா, என் மேலே நீங்கள் தங்கி இளைப்பாற வேண்டும், உங்களுக்கு உதவுறதுக்காகவே நான் பூமியிலிருந்து கிளர்ந்து வந்தேன், கடலிலிருந்து கிளர்ந்து மேலே வந்தேன் அப்படின்னு அந்த மலை சொல்லுகிறது. மேலும் கார்மேக வண்ணன் பனி பூண்டு, அதாவது ராமபிரானின் பணியை செய்வதற்காக காற்றின் மைந்தன் இங்கே வருவார், அவருக்கு சீதா பிராட்டியை தேடி வரும் பொழுது நீ உதவி செய்ய வேண்டும் என்று கடல் அரசனும் கூறிற்று அப்படின்னு அந்த மைனாகமலை சொல்லுகிறது. உடனே இதையெல்லாம் கேட்கிறாரு அனுமர். அவர் சரி, இந்த மலையானது குற்றமற்றது அப்படின்னு தெரிந்து கொள்கிறாரு. உடனே அந்த மலை சொல்லுகிறது, நீங்கள் என் மேலே தங்கி இளைப்பாரி நான் கொடுக்கிற விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இல்லத்தவருக்கு வருகிற விருந்தினர்களை உபசரிப்பது தான் மிகப்பெரிய பண்பு, அதனால் நீங்கள் கட்டாயம் என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுவிட்டு அனுமன் சொல்கிறாரு, ராமபிரானின் பணி பூண்டு நான் செல்றதுனால எனக்கு சோர்வு என்பதே இல்லை, அது முடிகிற வரைக்கும், அந்த வேலையை நான் முடிக்கிற வரைக்கும் நான் எதையும் அருந்த மாட்டேன். அதாவது நீர் கூட அருந்த மாட்டேன் என்ற வார்த்தை நீரை கூட உண்ண மாட்டேன் என்பது தான். நான் எதையும் அருந்த மாட்டேன், இருந்தாலும் உன்னுடைய அன்பு வந்து என்னை பிணித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஒரு பாடல், மிகவும் அழகான ஒரு பாடல், நம்மளுடைய கம்பருடைய ஒரு பாட்டை நாம் பார்க்கலாம். அவர் சொல்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். வருந்தேன் இனி என் துணை வானவன் வைத்த காதல், அருந்தேன் இனி யாதும் ஒன்று ஆசை நிரப்பி அல்லால், பெருந்தேன் பிழி சாலும் நின் அன்பு பிணித்த போதே, இருந்தேன் நுகர்ந்தேன் இதன் மேல் இனி ஈவது என்னே அப்படின்றது அந்த பாட்டு. அதாவது அதன் பொருள் என்னன்னா, வருந்தேன் இனி என் துணை வானவன் வைத்த காதல் அப்படின்னா, இந்த ராமபிரான் என் மேலே வைத்த அன்பின் காரணமாக எனக்கு சோர்வு என்பதே இல்லை, அதனால் வருந்தேன் அப்படிங்கிறாரு. அருந்தேன் இனி யாதும் ஒன்று, இனி எதையுமே நான்
உண்ணமாட்டேன். ஆசை நிரப்பி அல்லால், அதாவது அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பணி என்னுடைய ஆசை, அதை நிறைவேற்றாம எதையும் நான் அருந்த மாட்டேன். பெருந்தேன் பிழி சாலும் நின் அன்பு, அதாவது தேனை பிழிந்தது போல உள்ள உன்னுடைய அன்பானது பிணித்த போதே என்னை பிணித்து விட்டது. அப்பவே நான் இருந்தேன், உன்னிடத்துல தங்கி இருந்தவன் ஆனேன். நுகர்ந்தேன், உன்னுடைய விருந்தை உண்டவனும் நுகர்ந்த மாதிரியும் ஆனேன். இதன் மேல் இனி ஈவதென்னே அப்படின்னு, இதற்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பிற்கு ஈடான எந்த வழிபாடோ பூசணையோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அன்பே மிகவும் மிகப்பெரிய வழிபாடாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார்? அனுமர். அவர் தாமரை போன்ற முகத்தோடு சிரித்தவாறே அந்த மைனாகமலையை பார்த்து சொல்கிறாரு, அதனால் உன்னுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உன்னுடைய எல்லா விருந்தையும் நான் ஏற்றுக்கொண்ட மாதிரி நினைத்து கொள்ளுக. நான் இந்த பணியை முடித்துவிட்டு திரும்பும்போது இங்கு தங்கி இளைப்பாறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மைனாகமலை அந்த இடத்திலிருந்து மறைந்தது. இவர் தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. அப்படி தொடரும்போது கதிரவன் பார்க்குறாரு, இவன் சின்ன வயசில் பாலகனாக இருக்கும்போதே என்னுடைய தேரில் ஏறி குதித்தவன், அதாவது சிறிய வயதிலேயே சூரியன் வரைக்கும் பறந்து குதித்தவர். அப்படிப்பட்டவன் இப்பொழுது யார் மேலே குதிக்க போகிறானோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு சூரியன். அப்போது அனுமர் உயரமாக ஒரு பேர் உருவம் எடுத்து நிற்கிறார் இல்லையா, அப்போது அவருக்கு மேலே சூரியன் இருக்குது, ஒளி வெள்ளமாக இருக்குது. ஆனால் அவருடைய உருவத்துக்கு கீழே இருட்டு, ஏன்னா மறைச்சிடுறாரு அவர். அப்படி இருக்கிற காட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு நாளில் இரவும் பகலும் உண்டாக்கக்கூடிய நாளை போல அனுமர் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு கம்பர் சொல்கிறாரு. இப்படி இருக்கிற இதில் அவர் பயணம் செல்லும் பொழுது தேவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நாகமாதா என்று சொல்லப்படுகிற நாகர்களின் தாய், மிகவும் நல்லவள், அவள் பேரு சுரசை. அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா இந்த அனுமருடைய வலிமை என்ன என்பது எங்களுக்கு தெரியணும், அதற்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவளும் அதை ஒப்புக்கொள்கிறாள். ஒப்புக்கொண்டு ஒரு பெரும் அரக்க உருவம் எடுத்து, அரக்கியை போல உருவம் எடுத்து அனுமரின் வழியில் இடையூறாக நிற்கிறாள். அப்படி நிற்கும் பொழுது இங்கே அனுமர் பார்க்குறாரு, வழியில் மறைத்து கொண்டு அரக்கி பேருருவம் எடுத்து நிற்கிறார். நீ எனக்கு உணவாக வா அப்படின்னு, ஏ வானரமே எனக்கு உணவாக வந்துவிடு, நான் மிகுந்த பசியோடு அகோர பசியோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அனுமர் சொல்கிறாரு, அம்மா நீயோ பெண் பிள்ளையாக இருக்கிறா, ரொம்ப பசியோடு வேற இருக்கிறேன்னு சொல்கிற, அதனால் உனக்கு நான் உணவாக வருவதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஆனால் ராமருடைய பணியை முடித்து விட்டு நான் வரேன், அது வரைக்கும் நீ பொறுத்துக்கொள் அப்படின்னு எனக்கு வழிவிடு அப்படின்னு சொன்ன உடனே சுரசை சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, உனக்கு வழி இல்லை, நீ என்னை கடந்து என்னை வெற்றி கொண்டு நீ போக முடிந்தால் போ, இல்லாவிட்டால் உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இவர் சரின்னு பேருருவம் எடுக்கிறார். அவளால் விழுங்க முடியாதுன்னு நினச்சி இவர் பெரிய உருவம் எடுக்க, அவள் அதை காட்டிலும் பெரிய உருவம் எடுக்க, மேலும் மேலும் 2 பேரும் பேருருவம் எடுக்கிறாங்க. சட்டென்று அனுமர் என்ன செய்கிறாரு, அந்த பேருருவம் எடுத்து வாய்க்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு இமைக்கிற நேரத்தில் சிறிய உருவமாக மாறி அவளுடைய மூச்சு காற்றின் வழியாக வெளியில் வந்துடுறாரு. உடனே அவளை கடந்து போன உடனே அவர் சவாலில் வெற்றி கொண்டவராகிறாரு. உடனே சுரசை தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்து அனுமரை பார்த்து, குழந்தாய் நீ செல்லுகிற பணியை நீ நல்லபடியாக முடித்துவிட்டு திரும்புவாய் என்று ஆசி அளிக்கிறாள். அவளுடைய அருள் ஆசியோடு இங்கே அனுமர் மேலும் தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. இப்படி போகும் பொழுது கிண்ணறர்கள் எல்லாம் இவருடைய வெற்றியை பார்த்து கீதங்கள் இசைக்கிறாங்க, மகிழ்ச்சியில கீதங்கள் இசைக்கிறாங்க. கந்தர்வ உலகத்திலிருந்து கானங்கள் வருகிறது, தேவலோகத்திலிருந்து மந்தார மலர்கள் அவை மனம் வீசுகின்றன. இவருடைய சோர்வை போக்குவதற்காக தென்றலோடு கூடிய மனத்தை வீசுகின்றன. இவருடைய வியர்வையை, முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைப்பதற்காக, அவற்றை போக்குவதற்காக அவை அவ்வாறு செய்கின்றன. முனிவர்கள் எல்லோரும் வேதங்களை இசைக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இவருடைய பயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான இன்னொரு தடை, அதாவது ஒரு அரக்கி, இவள் உண்மையான அரக்கி தோன்றுகிறாள் அவருக்கு எதிரே. அவள் கொடியவளாக இருக்கிறாள். சுரசேய நல்லவள், அதனால் அவர் தப்பிட்டாரு. இந்த கொடிய அரக்கி
இரக்கமற்றவளாக, அறம் என்பதே அறியாதவளாக அனுமர் முன்னாடி தோன்றுகிறாள். அவளுடைய கால்கள் எல்லாம் கடலோடு இருக்கின்றன. கடலுடைய நீர் அவளுடைய பாதங்களை அலம்பிக் கொண்டிருக்கிறது. ஆகாயம் அளவுக்கு உயர்ந்து பாதையை மறித்து கொண்டிருக்கிறாள். 2 கோரை பற்களுக்கு இடையே இவரை கடித்து உண்ணுவது போல நிற்கிறாள். வாயை பிளந்து கொண்டு அனுமரை விழுங்க காத்திருக்கிறாள். அப்பொழுது அவளுடைய நிழலின் மூலமாக அவரை இழுக்க பார்க்கிறாள் அவள். உடனே அனுமர் உறுதியான உடன் என்பதால் அந்த இழுவைக்கு அவர் போகாமல் உறுதியோடு நிற்கிறார். அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய நிழலால் என்னை இழுக்க பார்த்தும் என்னால் இழுக்க முடியவில்லை அல்லையா? அப்போ நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பலம் என்னவென்று, எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அரக்கி, யமன் என் முன்னாடி வந்தா கூட எனக்கு உணவாகித்தான் ஆகணும். தேவர்கள் வந்தாலும் சரி, எனக்கு அவர்கள் உணவாகித்தான் தீருவார்கள். அதனால் உன்னை நான் விடமாட்டேன், நான் உன்னை விழுங்கியே தீர்வேன். விழுங்கின உடனேயே எல்லோரும் அறக்கடவுளே புலம்புறாங்க. ஐயோ, அனுமரை விழுங்கி ஆயிற்றே, என்ன செய்வது என்று எல்லோரும் அச்சத்துடன் தேவர்கள் எல்லாம் மனம் நொந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இமைக்கும் நொடிதான் அவளுடைய வயிற்றை கீறி குடலோடு வெளிப்படுகிறார் அவர். எப்படி அப்படின்னா, குகைக்குள்ள இருக்கிற பாம்பை எடுத்துக்கொண்டு கருடன் எப்படி வேகமாக கிளம்புமோ அப்படி குடலோடு வெளியே கிளம்புறாரு. அப்படி போற காட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, காற்றாடி இருக்குது இல்லையா, காற்றாடி உயர பறக்குது. ஆனால் அதோடைய நூலானது கீழே பிடித்து கொண்டிருப்போம். வாளோட காற்றாடி பறக்கும் இல்லையா, அப்படி அந்த குடலோடு அவர் வெளிப்பட்ட காட்சி, பறந்த காட்சி அவ்வாறு இருந்தது அப்படின்னு கம்பருடைய வர்ணனையில் நமக்கு தெரிய வருது. இந்த காட்சியை பார்த்துட்டு ஒரு நிமிடம் பிரம்மதேவனும், விரிஞ்சர் உலகத்தில் இருந்த பிரம்மதேவனும் அப்படியே மலர்களை தூர்க்கிறாரு. ஒரு நிமிடத்தில் கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் ஒரு நிமிடம் தன்னுடைய கடை கண்களால் பார்க்கிறாரு. எல்லோருக்கும் இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த முக்கடவுள்ல 2 கடவுள் தான் சொல்லப்படுறாரு. இன்னொருத்தர் அவதாரம் எடுத்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரானாக வந்திருக்கிறாரு, அதனால அவர் சொல்லப்படலை. இப்போ இவர் பல தடைகளையும் கடந்து அனுமர் செல்லுகிறார் இல்லையா. அப்படி போகும்போது எந்த இடத்துல இலங்கை நகருக்கு அருகில் வந்துட்டார். எங்கே இறங்குவது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த இலங்கை நகரத்தில் காவல் சோலைகள் இருக்கிற இடத்துல இறங்குவது பாதுகாப்பானது கிடையாது. ஏன்னா இவர் தனி மனிதர், இவர் தூதுவர், அந்த இடத்துடைய தன்மை அறியத்தான் வந்திருக்காரு. அதனால் பவழமலையில் குதிக்கிறாரு. பவழமலைங்கிற சோலைகள் சூழ்ந்த பவழமலை சற்றே உயரமாக இருக்கிறது இலங்கையிலிருந்து. அந்த குதித்து விட்டு இலங்கையை அப்படியே சலித்து பார்க்குறாரு, அதை ஆராய்ந்து பார்க்குறாரு. அந்த ஆராய்ந்து பார்க்கிற காட்சி எப்படி இருக்குதுன்னா, ஒரு விண்ணுலக மங்கை தன்னுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல அவர் இலங்கையை பார்க்கிறாராம். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னா, இந்த இலங்கையின் அழகு தோற்றம் எல்லாமே அமராவதி பட்டணம், அதாவது தேவர்களுடைய தலைநகரமான அமராவதியை காட்டிலும் அழகு உடையதாக தோன்றுகிறது. அமராவதி சிறப்பானது என்று சொல்லுவார்களே, ஆனால் அது சிறப்புடையது போல தெரியவில்லை. ஏன்னா அது சிறப்பானதாக இருந்திருந்தா இந்த இலங்கை வேந்தன் இங்கே இருந்து எதற்காக அரசாழ போகிறான்? அமராவதிக்கு அல்லவா போயிருப்பான். அதனால இந்த இலங்கை தான், இந்த நகரம்தான் சிறப்புடையது அப்படிங்கிறத அவர் அறிந்து கொள்கிறார். மேலும் தேவலோகம் என்பது எப்படி என்றால், எல்லோரும் அவர்கள் விரும்பியதை அடைந்து போகங்களை அனுபவிப்பதற்கான ஒரு பூமி. ஆனால் அங்கே தேவர்கள் எல்லாம் இங்கு இலங்கையில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க, பணிப்பூண்டு ஏவல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அத்தனை பேரையும் தனக்கு ஏவலாளராக வைத்து கொண்டிருக்கிறாரு இந்த எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராவணன் என்கிற அரக்கன். அதனால் இந்த இலங்கை நகர் எதற்கும் ஒப்பு உயர்வில்லாத உயர்ந்த அழகு உடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியோட இந்த காணொளியை நான் முடித்து கொள்ளுகிறேன். அடுத்தது ஊர் தேடு படலம் என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி, ராஜி.